ஹலோ மக்களே, நான் உங்கள் தமிழ் கேமர். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோமா, கிராணி 2 பார்த்தீங்கன்னா, கிராணி சாப்டர் 2ல் பார்த்தீங்கன்னா நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா போட் எஸ்கேப் பண்ணுவோமா மாட்டோமாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிழட்டு பையனும் இருக்கான். அவனோட வேலை என்னென்னா ஆஸ் யூஸ்வல் கிராணி மாதிரி தான், ஆனால் அவனுக்கு காது கேட்காது. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு பெரிய சவுண்ட் போட்டால் கேட்குமா, ஐ மீன் இந்த மிஷினை ஆன் பண்ணால் இதில் ஒரு பயங்கரமான சவுண்ட் கேட்குதுல்ல, இந்த சவுண்டெல்லாம் அவனுக்கு கேட்குமா. அதான் அவங்கள 2 பேரையும் கீழே வர விட்டு நம்ம மேலே போயிடலாம். ஏன்னா நம்ம அப்படியே போனால் சேஃப் இல்லை, டக்குன்னு முன்னாடி வந்து நின்று அடிச்சிருவானுங்க. ஓகே, என்னங்க இன்னும் ஆளை காணோம். ஓகே, கிளவன் வரான். ஓகே, கிளவன் போயிட்டான். இப்போ பின்னாடி கிளவி வருவா. பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா சாப்டர் 2ல் கூட பரவாயில்ல, சாப்டர் 3ல் கன் இவன் கையில் இவன் வச்சு சுடுவான் நம்மளைய. அதை நினச்சா தான் கொஞ்சம் சாப்டர் 3 நினச்சா தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு கிச்சனில் எதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே டக் டேப்பு, இது தேவைப்படாது. ஏன்னா இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, இன்னும் வீட்டில் ஃபுல்லாக பேய் போட்டாவாக இருக்குது. சரியா, நமக்கு என்ன இதுக்குள்ளே என்ன ஹெலிகாப்டர் மேனுவல், ஹெலிகாப்டர் எஸ்கேப் நம்ம பண்ண போகிறதில்ல. பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான 2 பொருள் கிடச்சிச்சு. ஆனால் ஓகே இது தேவைப்படும். இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை. சரி இருங்க, இது எடுத்துக்கலாம். சரிங்க வரல, அதுக்கு முன்னாடி இப்போ இங்கெல்லாம் என்னக்குன்னு பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா இந்த கேமில் பார்த்தீங்கன்னா அவங்க நடக்கிற சவுண்டே எனக்கு கேட்க மாட்டேங்குது. வேணி ஒன்றில் கூட ஏதாவது ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்கும். இப்போ பாருங்கள் பக்கம் வந்துடுவா, வந்ததே எனக்கு கேட்கல. அந்த மியூசிக் எனக்கு லேட்டாக தான் கிடச்சி, அதனால் அடிச்சு விட்டாங்க. சரி ரைட்டு விடுங்க. பார்த்திங்கன்னா மறுபடியும் நான் அதே மாதிரி சவுண்டு போட்டு இங்கே வந்து நிற்கிறேன். ஓகே, எப்படா வருவீங்க, இந்த வருவீங்களா மாட்டிங்களாடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. பாருங்க ஃபஸ்ட்டு அதே மாதிரி யாரும் வரீங்க, கிளம்ப வந்துட்டான். பார்த்தீங்கன்னா கிளவியை காணாமே, நீங்கள் வருவா. அவ்வளோ வந்துட்டா. இருங்க ஃபஸ்ட்டு போனோடனே நம்ம ஒரு ஓட்டத்தை போட்டுற வேண்டியதான். ரைட்டுங்க போயிட்டு என்னங்க இது, ஐயோ ட்ராப்பில் மாட்டிட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த டைமும் கேவலம் சொல்கிறேன். ஐயோ ட்ராப்பை பார்க்காம வந்துட்டுன்னு. சரி ரைட்டு இருங்க, நம்ம வேகமாக எந்திரிச்சிட்டு இந்த டைம் கரெக்டாக போகணும். ஃபஸ்ட்டு இருங்க, இதை ஓப்பன் பண்ணிட்டு சவுண்டை போட்டு இங்கே வந்து நின்றுக்கலாம். இந்த டைம் கரெக்டாக போகிறோம். ஃபஸ்ட்டு இருங்க, யார் வருவாங்க. ஓகே கிளவி வந்துட்டா. சரி ஓகே, நம்ம வெயிட் பண்ண வேண்டாம் தான் நினைக்கிறேன். இப்போவே ஓடிடலாம். ஏன்னா கிளவி வந்தானா பார்த்துக்கலாம். ஐயோ என்னங்க முன்னாடி வந்து நின்ட்டான். சச்சோ ஐயோ, இப்போ வேறு இருங்க, ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு மேலே ஓடிடலாம். நல்ல வேலை கிளவி பின்னாடி திரும்பி வரல, வந்து தானே முட்டு சந்தில் பிடிச்சி இந்த ரவுண்டை அடிச்சிருவாங்க. பார்த்திங்கன்னா தொடர்ந்து கண்டினியூஸாக 2 டைம் செத்துட்டேன். கிராணி ஒன்றுலாம் ஒரு டைமுக்கு மேலே சாகவே கிடையாது, இதெல்லாம் எத்தனையும் செத்துட்டேன். சரி இருங்க, இதுக்குள்ளே என்னன்னு பார்த்துடலாம். இருங்க, இது கீழே போட்ட விரிஞ்சு தான், நான் இதை எடுத்துக்கலாம். எங்கே கிளம்ப அங்கேயும் நின்று பார்க்குறாங்க, கொஞ்சம் விட்டா வந்துடுவோம் போல். சரி இருங்க, ஃபஸ்ட் நம்ம இதுக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே என்ன, இதுக்குள்ளே தேவைப்படாது. இது ஐ மீன் இப்போது தேவைப்படாது, அதுவும் போட் எஸ்கேப் தேவைப்படுற ஒரு பொருள் தான். ஓகே, இதுக்குள்ளே என்ன ஃபியூஸ், இது தேவைப்படாது. என்னங்க எல்லாம் ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தேவையான பொருளாக கிடைக்குது. இதுவும் தேவைப்படாது. இது இன்னும் ஒன்றுமே இல்லை. ஸ்டன் கன் போடு. நீங்கள் பங்கம் பண்ணி விட்டுறேன் இப்போ அந்த 2 பேரையும் பாருங்கள். வாங்கடா டேய், இப்போ வாங்கடா. என்னை எத்தனை டைம் அடித்த கிளவி வா, உன் புதுசாக இருக்க தைரியத்தில். இப்போ வாடி, தைரியம் இருந்தால் இப்போ வாடி. இருங்க எங்கே போய் ஃபஸ்ட்டு இங்கே வந்து நின்று சவுண்டு போடலாம். அங்கேயும் தாங்க நிற்கிறா. இருங்க வர வைப்போம். வாடி, பெண்ணை மட்டும் பெண்ணை அப்படியே பம்பிட்டு அங்கிட்டு போகிற வாடி. இவ்வளோ போட்டு தள்ளிட்டு எங்கள் புருஷன் பார்த்திங்கன்னா பின்னாடியே வருவார், அவரையும் போட்டு தள்ளிடலாம். ஓகே என்னடா கழட்டு போயில, வாடா வாடா. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு வரான் மாதிரி, இதுக்குன்னே செத்து போடா. ஃபஸ்ட்டு இவன் இருக்க சாவியை பிடிங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த சாவி தான் நமக்கு தேவைப்படும். ஃபஸ்ட்டு இங்கே ரீலோட் பண்ணிட்டு சாவி எடுத்துக்கலாம். சாவி எடுத்துகிட்டு இங்கே போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, இதுக்குள்ளே போட் டோர் ஹேண்டிலா, இது தேவைப்படாது. சரி இருங்க, ஃபஸ்ட்டு நம்ம அந்த விரிஞ்சு எடுத்துக்கலாம். அந்த விரிஞ்சு இங்கே தான் போட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே தான் கிடக்குது. ஓகே இருங்க, இது சீக்ரெட் என்னது, ஷார்ட்கட்டு. ஓகே இதில் குதிச்சுட்டு, ஏன்னா இதுக்கு அனிமேஷன் வருது கிராணி ஒன் மாதிரி. ஐயோ சரி இங்கே ஓப்பன் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன இருக்குது, போட் கீ போடு, இது நமக்கு தேவைப்படும். அதுக்கு முன்னாடி போய் இந்த கீழே இந்த அப்ஸ்டேர்ஸ் கீழே போய் டவுன் ஸ்டேர்ஸ் கீழே போய் இதுக்குள்ளே போய் இதை போட்டுடலாம். இதை போட்டால் இந்த சைடு தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அந்த தண்ணி வந்து நின்றுடும். நின்றுட்டா அப்புறம் நம்ம வந்து அந்த சைடு போய் இந்த குட்டி சேரத்தங்களை போட்டு தள்ளிட்டு அந்த சைடு என்ன தேவையான பொருள் இருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு கன்று இங்கே விட்டேன். ஃபஸ்ட்டு இருங்க இந்த போட் கீ எடுத்து அந்த இடத்துல ஸ்டெப்ஸ்கிட்ட போட்டு வச்சிட்றேன். ஏன்னா இதுக்கும் அந்த போட்டுக்கும் ரொம்ப தூரம் கீழே, நம்ம ஒவ்வொரு பொருளும் அங்கே போய் போட்டால் டைம் ஆயிரும். இங்கெல்லாம் போட்டு வச்சுக்கலாம், கடைசி எல்லா பொருளும் எடுத்து போய் போட்டுக்கலாம். சரி ரைட்டு இருங்க, ஃபஸ்ட்டு ஸ்டன் கன் எடுத்துக்கலாம்.
ஓகே பார்த்தீங்கன்னா கிளவி வந்துட்டா. நீங்கள் ஃபஸ்ட்டு என்னங்க பார்க்கலையா நம்மளை? வாடி பாருங்க, இப்போ பார்த்துட்டு வருவா. இதில் சாங்குமே லேட்டாக தான் கேட்குது. நம்மளை பார்த்துட்டா ஒரு சாங் கேட்கும் தெரியுமா, அதுவுமே லேட்டாக தான் கேட்குது. ஓகே, இவ்வளோ போட்டு தள்ளியாச்சு. ஷார்ட்கன் கிடச்சிட்டா பிரச்சனையே இல்லைங்க. டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு 2 நிமிஷம் கேள்ட்ட பையனை வந்துட்டான். செத்துப்போ சாடுற கிளவா. ஓ, கொஞ்சம் வயிற்றில் தான் அடிச்சிருக்கணா. லாங்கில் வந்து பார்க்கும்போது தப்பாக தெரிஞ்சுது. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த குட்டிச்சாத்தானை போட்டு தள்ளிடலாம். ஏன்னா அந்த குட்டிச்சாத்தானுக்கு ஃபுட்டு போட்டாலும் ஒன்றுதாகும். ஆனால் அதுக்கு நம்ம ஃபுட்டெல்லாம் போடக்கூடாது. ஓகே, என்னடா வருவியா மாட்டியா? என்னங்க கரெக்டாக இப்போ கன் எடுத்து வந்தே அங்கே போயிட்டான். வராங்க வந்துட்டான். ஃபஸ்ட்டு நீ செத்துப்போ. ஃபஸ்ட்டு இருங்க, எனக்கு அந்த புல்லட் விடு. ஏய் என்னடா பண்ண டேய், அந்த விட்றா. ஏன்னா இது ஒன்று தான் இப்போதைக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போட்டு என்னங்க அந்த பக்கம் போய் அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். சரி ஓகே, சேஃப் கீயும் தேவைப்படும். சரி இருங்க, ஃபஸ்ட்டு சேஃப் போய் போட்டுடலாம். சேஃபில் என்ன இருக்குன்னு ஃபஸ்ட்டு சேஃப் போகலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். ஏன்னா அதுக்குள்ளே தான் கன்று இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே இதுக்குள்ளே இதுக்குள்ளே ஒன்றும் இல்லை. பாருங்க, ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இந்த ட்ராலாம் ஓப்பன் பண்ணிடலாம். ட்ராக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ராக்குள்ளே ஒன்றுமே இல்லை. சரிங்க, சேஃப் ஓப்பன் பண்ணலாம். சேஃப்குள்ளே கேஸ்லின் இதுவும் போடு, இதுவும் தேவைப்படும். ரைட்டு, இதை இங்கே போட்டுடலாம். இங்கே போட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் மறுபடியும் போய் மேலே கன் எடுத்துக்கலாமா? என்ன பண்ணலாம், எந்திரிச்சிருப்பாங்களா 2 பேரும்? இல்லை தெரியலையே. சரி, எதுக்கும் நம்ம கன்னியே எடுத்துக்கலாம். சரி, அதுக்கு முன்னாடி இந்த சாவியை போய் அந்த இடத்துல போட்டு வந்துடலாம். இதையும் அந்த போட் கீ பக்கத்துலேயே போட்டு வந்துட்டா ஞாபகம் இருக்கும். ஃபஸ்ட்டு இருங்க, இது இங்கேயே போட்டு இப்போ நேராக போய் கன் எடுக்கிறது தான் வேலை. இங்கே எதுக்கு ஓகே, கன்று எங்கே? கண்ணை காணாமே. இங்கேயா கண்ணை காணா? ஐயோ, கண்ணை காணா. கன்று இங்கே போட்டு தெரியலையே. சச்சோ, கன்று இங்கே இருக்குது. அடச்சே, இங்கேயே இருக்குது, பார்க்காம விட்டுட்டேன். சரி ரைட்டு விடுங்க, கன் எடுத்து நீங்கள் அந்த 2 பேரையும் போட்டு தள்ளுறோம். சரிங்க, இங்கே வெயிட் பண்ணலாம் வர வரையும். ஓகே, கிளவி 2 பேரும் ஒட்டுக்கா வராங்க, மெர்ஜாகி என்ன ஃப்யூஷன் ஆகி வராங்க. சரிங்க, போட்டு எங்க பாருங்கள் இப்போ யார் அடிக்குது? ஐயோ, ஃபஸ்ட்டு கிழவன் மேலே அடி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்ம சுற்றிட்டு வந்து மறுபடியும் வந்து எடுத்துக்கலாம். கிழவன் தாங்க கரெக்டாக. ஐயோ, ஏங்க இப்படி வந்து எப்படிங்க அடிக்கிறது? வந்தால் 2 பேரும் ஒட்டுக்காக வராங்க. இங்கேயும் புல்லட்டை காணோம். புல்லட் இங்கே இருக்குதா? சரிங்க, டக்குன்னு உட்காந்து எடுத்துடலாம். ஐயோ, இது வேறு டக்குன்னு வர மாட்டேங்குது. ஐயோ, பக்கத்தில் வர வந்துட்டாலே. போட்டு செத்துப்போ. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. இன்னும் 1 இன்ச்சு முன்னாடி வந்தால் கூட நம்மளை போட்டு பொழந்துருப்பா. சரிங்க, இதை ரிலோட் பண்ணிக்கலாம். ரிலோட் பண்ணிட்டு இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு மேலே போயிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கம்பி கிடக்குது. இப்போ என்ன க்ரௌபர் பார்த்திங்கன்னா இதை எடுத்துகிட்டு அங்கே 2 பொட்டி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இருங்க, இதுக்குள்ளே ஒரு பொட்டி இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஓகே, கட்டிங். ஓகே, இதுவும் தேவைப்படும், இப்போதைக்கு தேவைப்படுது. இதை கீழே போட்டு நம்ம மறுபடியும் கட்டிங் பிளேட் எடுத்துக்கலாம். சரி ஓகே, நம்ம வேகமாக போயிட்டு அதுக்குள்ளே என்னன்னு பார்க்கலாம். கீழே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டருக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குதுங்க. ஸ்பார்க் பிளக் இதுவும் தேவைப்படுது, இங்கேயே போட்டுடலாம். ஓகே, இதை போட்டுட்டு அப்படியே மேலே போயிடலாம். மேலே போயிட்டு நீங்கள் இதுக்குள்ளே என்னமோ பார்த்தனே, டக் டேப்பு தேவைப்படாது, முன்னே பார்த்துட்டேன். சரி இருங்க, ஃபஸ்ட்டு மறுபடியும் கன் எடுத்துக்கலாம். 2 பேரையும் போட்டு பொழக்கலாமா? இல்லை வேண்டாம், ஃபஸ்ட்டு ஒரு இடத்துல இந்த இடத்துல அந்த படி இங்கே தாங்க. இந்த இடத்துக்கு பேர் என்னன்னு தெரில. இதுக்குள்ளே போட்டனில் முன்னே பார்த்துச்சுங்க. போட்டனில் இது தேவைப்படாது. ஃபஸ்ட்டு மேலே ஏறிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு பாட்டில் ஒரு க்ரோ வந்து லாக் பண்ணுவோம் தெரியுமா, ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், அதை அடித்து அதே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க, நம்ம போயிட்டு இதெல்லாம் இதுக்குள்ளே வெப்பன் கீ போடு. வெப்பன் கீயே இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. சரி ரைட்டு, வெப்பன் கீ அப்புறம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக சுட்டுடலாம். கரெக்டாக போடு. ஓகே, நாங்கள் கூட ஒரு சைடு மிஸ் ஆகிடுச்சோன்னு நினச்சேன், பார்த்தா கேட் ஓப்பன் ஆகிடுச்சு. இருங்க, இது கண்டிப்பாக கட்டிங் பிளேடு வேணும். ஃபஸ்ட்டு இது ரோல் பண்ணிட்டு இதை கீழே போட்டுடலாம். சரிங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குது? இதுக்குள்ளே அந்த ஃபோட்டோ வைக்கணும். இது ஹெலிகாப்டர் எஸ்கேப்புக்கு தான் ஆகும். நம்ம அடுத்த வீடியோவில் இதை பார்க்கலாம் என்னென்னு. சரி ரைட்டு, இது என்ன? இதுவும் தேவைப்படுது, டோர் எஸ்கேப்புக்கு. ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இதுக்குள்ளே கிரானைட் கிடக்கும்னு நினைக்கிறேன். கிரானைட் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்து போட்டுடலாமா? சரிங்க, சும்மா ஒன்று எடுத்து கீழே போட்டு ஃபஸ்ட்டு வெப்பன் கீ எடுத்து கீழே போட்டுடலாம். எல்லாத்தையும் கீழே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கீழே ஒழுங்காக விழமாட்டேன். ஓகே இருங்க, ஃபஸ்ட்டு கிரானைட் எடுத்துக்கலாம். இந்த கிளவி மண்டையிலே போடலாம். சரி இருங்க, ஃபஸ்ட்டு போய் ஒன்று போட்டுருவோம். ஓகே, இந்த கிளவி டமால். இப்போது கிழவனுக்கு ஒரு குண்டு எடுத்து உருட்டி வைக்க வேண்டியது தான்.
ஒரு குண்டு இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஒரு குண்டை தேவையில்லாம வேஸ்ட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா த்ரோ கொடுத்துட்டுலாம் ட்ராப் கொடுத்துட்டேன். அந்த குண்டு கீழே தான் கிடக்கும். பாருங்க கிழவனுக்கு வெயிட் பண்ணலாம். ஓகே, கிழவன் பார்த்தீங்கன்னா வரல. அதனால் நான் வெப்பன் கீ எடுத்துகிட்டு இங்கே வந்துட்டேன். வெப்பனே எடுத்துடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா எவ்வளோ நேரம் தான் அந்த கன்னில் புல்லட்டை அந்த இதை எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறது. இதுனா பரவாயில்ல, 2 புல்லட்டு டக்கு டக்குன்னு அடிச்சு ரீலோட் பண்ணிக்கலாம். இருங்க, எங்கே இருக்காங்க? யாரும் இல்லை. சரிங்க, நம்ம பொசிஷனில் போய் நின்றுக்கலாம். நின்றுக்கிட்டே அவனுங்களை வர விட்டு அடிக்கலாம். இருங்க, எங்கே ஆளை காணோம்? கிளவி ஃபஸ்ட்டு வரா. ஃபஸ்ட்டு கிளவியை போட்டு தள்ளிடலாம். கிளவியை போட்டு தள்ளிட்டு கிளம்பி வருவானான்னு வேறு தெரியலையே. சரிங்க, வெயிட் பண்ணுவோம். ஓகே, நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுவேன். பார்த்தா கிழட்டு பையன் கடைசி வரையும் வர மாதிரியே தெரில. பார்த்தா அதுக்குள்ளே கிளவியே மறைஞ்சிட்டா அது திரும்ப ஸ்பான் ஆகிறதுக்கு. ஆனால் இந்த கழட்டு பையன் இன்னும் வரல. எங்கே போனான்னு தெரியல. நானும் பாருங்க இங்கேயும் காணா. இங்கே அந்த இதுக்கு பெட்டுக்கிட்டு தான் அந்த சோஃபா மேலே தான் தூங்கிட்டு இருப்பான். அந்த சோஃபாக்கிட்டையும் இல்லை. எங்கே போனானே தெரில. ஆளை அப்ஸ்காண்ட் ஆகிட்டான். ஒருவேளை இந்த கிளவி டச்சில் தாங்க முடியும் வீட்டை விட்டு ஓடிட்டானான்னு தெரில. நமக்கு முன்னாடி இங்கே தப்பிக்க ட்ரை பண்ணிக்காங்கன்னா பார்த்துக்குங்களேன். சரி இருங்க, இந்த கட்டிங்கில் எடுத்துகிட்டு மேலே போய் அந்த ஃபஸ்ட்டு அந்த சங்கிலியெல்லாம் கட் பண்ணி விட்டுறலாம். அப்போ தான் மேலே என்ன இருக்குன்னு தெரியும். சரிங்க, மேலே ஏறிட்டு ஃபஸ்ட்டு இங்கே இருக்குதா? ஃபஸ்ட்டு இருங்க, இங்கே உள்ளே போய்க்கலாம். போயிட்டு கட் பண்ணிட்டு உள்ளே என்னன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லெண்டர்மேன் இருப்பான்னு நினைக்கிறேன். சரிங்க, என்ன கட் ஆகலையா? ஓ, பக்கத்தில் போகணுமா? இருங்க, இதை கட் பண்ணி விட்டு என்னையா கட் ஆக முடியுது? ஓ, எந்திரிக்கணுமா? என்னடா அப்படி மிஸ் பண்ணியிருக்கீங்க? இருங்க, போட் அண்டில் இதுவும் தேவைப்படும். பார்த்தீங்கன்னா இதை கீழே போட்டுடலாம். இன்னும் இதை கீழே போட்டு கீழே எதுக்கு போட்டுக்கிட்டு நாமளே இறங்கிடலாம் பேசாமல். இது போட்டு அவ்வளோதான் முடிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், நம்ம எஸ்கேப்புன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இருங்க, கிழவி எங்கேன்னு பார்ப்போம். கிழவன் எங்கேருந்து வரான்? டேய், நீ எப்பட்றா இவ்வளோ நேரம் பார்த்தா ஆளக்கானா? சரி, ஃபஸ்ட்டு இவனை போட்டுடலாம். ஏன்னா இவன் நம்மளை பார்த்துட்டானா தொல்லை பண்ணுவான். ஃபஸ்ட்டு இவனை போகும்போதே போட்டு தள்ளிட்டு என்னடா ஆடுற சுகமாக இருக்குதோ. ஃபஸ்ட்டு இருங்க, அவன் 2 நிமிஷத்துக்கு வரமாட்டான். இந்த போட்டனில் போய் அங்கே போட்டலாம். சரி ஓகே, பார்த்திங்கன்னா இங்கே போட்டலாம். ஏன்னா 2 பேரும் போய் டமால் இங்கேயே போட்டு வச்சுக்கலாம். ஓகே இருங்க, வேகமாக போய் இப்போ எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்து அசம்பிள் பண்ணால் வேலை முடிஞ்சிட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம். சரிங்க, போ. சரி, போட் கீயை பார்த்திங்கன்னா இங்கே போட்டு பேரலா கீ பார்த்திங்கன்னா பேரலா கீ போது எடுத்துகிட்டு வந்தலாம். இங்கே தான் போட்டேன். இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு இருங்க, இதையும் போய் போட்டலாம். இங்கேயே போட்டுடலாம். கேஸ்லின் எடுத்துகிட்டு வந்தால் ஊற்றுனா அவ்வளோதாங்க. எல்லா சாவியும் போட்டால் வேலை முடிஞ்சுது. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஊற்றுவேன். இன்னும் ஆக்டோபஸ்லாம் வந்து தண்ணிக்குள்ளேருந்து வருது. ஓகே, இந்த ஆக்டோபஸ் தான் வில்லன். இந்த ஆக்டோபஸ் ஒரு வில்லன் தான். இப்படி பார்த்தா இந்த கிழவி 2 பேரும் சேர்ந்து அந்த ஆக்டோபஸ் வளர்த்துவாங்களாமா. என்னென்ன சொல்கிறான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி ஓகே, இதை ஊற்றியாச்சு. ஃபஸ்ட்டுங்க போட் ஹேண்டில் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஏன்டா இதெல்லாம் கலந்துக்கிட்டு போச்சு, நல்லா பண்ணுது தண்ணியில் ஓட்டும் போது. சரி ரைட்டு இருங்க, நல்ல வேலைங்க. இதில் மோட்டரெல்லாம் எடுக்க சொல்லல. மோட்டர் எடு, செட் பண்ணு, அந்த மாதிரிலாம் சொல்லி சாகடிக்கல. ஃபஸ்ட்டுங்க இந்த கீ இங்கே போட்டு சின்ன கீ அது போட் கீ எடுத்துகிட்டு வந்து போட்டில் போட்டு வச்சிடலாம். ஏன்னா நேரத்துக்கு நம்ம போட்ட சத்துக்கு கிளவி வருவான்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே நம்ம போட் கீ இங்கே போட்டு போட்டில் இன்னும் அடிக்க மாட்டேங்குன்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை ஓப்பன் பண்ணி அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி விட்டுறலாம். பார்த்திங்கன்னா முன்னாடிக்கு பார்த்திங்கன்னா அது இப்போ ஓப்பன் ஆகும் பாருங்கள். அவ்வளோ இப்போ போட் எடுத்து முடிஞ்சால் அவ்வளோ எஸ்கேப்புங்க நம்ம. ஃபஸ்ட்டு இருங்க, அதை போட்டு ஏன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஆமாம், ஸ்பார்க் ப்ளக் எடுக்கல. ஸ்பார்க் ப்ளக் மறந்தே போயிட்டேன். அதுங்க அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். வராமல் இருந்தால் சரி. என்னங்க என்ன நீ வந்து அடிக்கிற? சவுண்டு போட்டதுக்கு கிளவி வரல, இவன் வந்துட்டாங்க. எங்க பாருங்கள் அநியாயத்தை. சவுண்டு போட்டதுக்கு கிளவி வரல, இந்த நாய் வந்து அடிக்கிறான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? சரி இருங்க, ஏதோ ஒன்று நம்ம அதான் ஜெயிக்க போகிறோம். இந்த போட் கீ எடுத்தால் போதும். இப்போ எவனை வந்து பிறந்துடாதீங்க, நான் வந்து தப்பிக்க போகிறேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணுறேன். ஓகே பாய் காய்ஸ்.